சாப்பாடு இல்லாம இருக்காங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க. ஈகை, அதாவது தமிழனுடைய 2 உயர்ந்த குணநலங்கள்ல ஒன்று ஈகை, இன்னொன்று வீரம். அது 2மே காணா போயிடுச்சுன்ற நான் நம்ம மீட்டெடுப்போங்கிற நான் ஈகையை வளர்ப்போம். வீரத்திலையும் யாருக்கும் அடி பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்ம செஞ்சு காட்டிட்டோம். நம்ம மாதிரி கொடையாளி உலகத்தில் யாரும் இல்லை. அட்லீஸ்ட் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 10 பேருக்கோ அதை நம்ம சாப்பாடு கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் காசு இருந்ததுன்னா கல்விதானம் செய்யலாம். மனசுக்கு நம்ம நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும்னா மௌன விரதம் இருக்கும். அன்னதானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தைகள் பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், உங்க மனைவி பிறந்த நாள், உங்க அப்பா அம்மா பிறந்த நாள், உங்களோட வெட்டிங் டே, எந்தெந்த நல்ல காரியங்கள் வருதோ கண்டிப்பா நீங்க அன்னதானம் பண்ணுங்க. அவ்வளவு புண்ணியம். நிறைய பேர் கடனோட இருக்கலாம், நான் எப்படி காசு இல்லையே அப்படி நினைக்காதீங்க. கடன் இருந்தாலும் கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம். சண்டே மதியானம் சாப்பிடும் போது நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், என்னோட வேண்டுகோள்னு வச்சிங்க, இலையிலையோ தட்டுலையோ